நண்பர்களுக்கு வணக்கம். ஒரு சில மீன்களை பார்க்கும்போது பார்க்கறதுக்கு மீன் மாதிரி தெரிஞ்சாலும் இது உண்மையிலேயே மீன் தானா இல்லை வேற எதுவுமா அப்படின்ற ஒரு கேள்வி மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு மீன் தான் இந்த மீன். கையில் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மேல் பகுதி ஏதோ சுரசுரப்பான மரக்கட்டையை பிடிச்ச மாதிரி இருக்கும், அடிப்பகுதி கொஞ்சம் வலுவழுப்பாக இருக்கும். ஆனால் உண்மையிலேயே இது மீன் தான், மிகவும் சுவையான மீன். இந்த மீனை முதல் முறையாக பார்க்குற நிறைய பேர் கேட்குற கேள்வி, என்னப்பா டேங்க் கிளீனர் மீனெல்லாம் கொண்டு கடையில் வச்சு வித்துக்கிட்டு இருக்கீங்களே, இதையுமா சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு கேட்குறாங்க. இது தொட்டிகளில் வளர்க்கப்படுற டேங்க் கிளீனர், அதாவது அழுக்கு தண்ணி மீன் கிடையாது. இது ஒரு வகையான கடல் மீன். இந்த மீனோட உருவ அமைப்பு மட்டும் கிடையாது, இந்த மீனோட பெயரும் கொஞ்சம் வித்தியாசமாகத்தான் இருக்கும். இந்த மீனோட பெயர் உடுப்பாத்தி. இந்த மீன்களோட வரத்து எப்போதுமே அதிகமாக இருக்காது. வேற மீன்களோட பாக்ஸில் மிக்ஸ் ஆகி இந்த மீன் வந்துடும். இந்த மீன் அதிகபட்சமாக ஒரு 2 கிலோ 3 கிலோ வந்துருச்சு அப்படின்னா ஒரு கடைக்காரர் இந்த மீனை அதை பேரை சொல்லி விற்கிறதுக்குள்ள படாத பாடுபடுவார். இந்த மீனோட உடம்பு முழுக்க அதிகப்படியான செதில்கள் இருக்கும், அதுவும் ரொம்ப சின்ன சைஸ் இருக்கும். அதனால இதை சுத்தம் பண்ணி எடுக்கிறது கொஞ்சம் சிரமமான வேலையா தான் இருக்கும். மீனோட உருவ அமைப்பை வச்சு பார்க்கும்போது சதைப்பற்று இல்லாத மாதிரி இருக்கும். ஆனா இந்த மீன்ல கணிசமான சதைப்பற்று இருக்கத்தான் செய்யும். இந்த சதைப்பற்றுல முட்கள் கம்மியா தான் இருக்கும். ஒரு சில முட்கள் சைடு பகுதியில் இருக்கிறது நம்மளால பார்க்க முடியும். ஆனா இந்த மீனை பொரிச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா இந்த மீனோட சுவை வேற லெவல்ல இருக்கும். கடல் உணவுகளை பொறுத்த வரைக்கும் அரிதா கிடைக்கக்கூடிய ஒரு சில மீன்களோட சுவை எந்த அளவுக்கு நல்லா இருக்குமோ அதே அளவுக்கு அந்த மீன்களோட விலை ரொம்ப மலிவா தான் இருக்கும். குதிப்பு, மஞ்சக்காரல் இந்த மாதிரியான மீன்கள் எல்லாமே வரத்து ரொம்ப குறைவு. அந்த வகையில் இந்த உடுப்பாத்தியும் வரத்து ரொம்ப குறைவு. இந்த மீன் கடைகளில் உங்களால் வாங்க முடிஞ்சது. இந்த மீனை முடிஞ்ச வரையிலும் கடையில் வச்சு சுத்தம் பண்ணி வாங்கிட்டு போயிருங்க. வீட்டுக்கு போயிட்டு சுத்தம் பண்ணுறது அப்படின்றது கொஞ்சம் எரிச்சலை உண்டாக்கும். கொஞ்சம் சுத்தம் பண்ணுறதும் கடினமான வேலை தான். மீனை இதுக்கு முன்னாடி சுத்தம் பண்ணி எடுக்கிற அனுபவம் இல்லை அப்படின்னா, தலைப்பகுதியை பொறுத்த வரைக்கும் ஓடு மாதிரி தான் இருக்கும். அதனால தலைப்பகுதி இந்த மீனில் கழிவுல தான் போகும். உடல் பகுதியில் தான் சதைப்பற்றுகள் இருக்கும். உடல் பகுதியில் கழிவுகள் அதிகமாக போகாது. முள்ளும் அந்த நடு முள்ளு தான் இருக்கும், அதாவது சென்று எலும்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் இருக்கும். சைடில் சின்ன முள்கள், தலையை ஒட்டி ஒரு பீஸ் வெட்டுறாங்க அப்படின்னா அதில் ஒரு சின்ன முள்கள் இருக்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி மீன் குழம்புக்கும் பொரிக்கிறதுக்கும் டேஸ்ட் அருமையாக இருக்கும். நண்பர்கள் யாராவது இந்த மீன் சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னா உங்கள் ஊரில் இந்த மீனோட பெயர் என்ன, உங்கள் ஊர் மார்க்கெட்டுகளில் இந்த மீனோட விலை என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் சொல்லிட்டு போங்க, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம்.